இப்போ நம்ம வந்து உசிலி செய்ய போகிறோம். உசிலிக்கு வந்து இந்த கொத்தரங்காய் வந்து இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. கழுவிட்டு சுத்தமாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஏனத்தில் போட்டு வேக வச்சுக்கணும். நான் ரெடியாக வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இது பாருங்கள், வேக வச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வேக வச்சுருக்கேன். இது ரெடி ஆகிருக்கு. அடுத்தது வந்து நம்ம கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குறைன்னு அரைக்கணும் கடலப்பருப்பை. இது வந்து உசிலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் வந்து கொஞ்சம் இதுக்கு கூட தான் ஊற்றணும். ஏன்னா இந்த கடலப்பருப்பை வந்து நம்ம வறுக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்குவோம். கடலப்பருப்பு ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. வீக்காக இருக்கிறவங்க இந்த கொத்தரங்காய் வந்து டெய்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லையா வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் பருப்பு நம்ம இது வச்சுருக்கோம்ல, இதை ஒரு ஓரமாக போட்டுக்குவோம். எண்ணெயில் இது நல்லா பொரியணும். பாருங்கள், இது வந்து நல்லா பொரியிடும். எண்ணெயில் கலரும் மாறி வரணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ சோம்புத்தூள், முழு சோம்பு கூட போடலாம். முழு சோம்பு வந்து கடலப்பருப்பு அரைக்கும் போதே அரைச்சிக்கோங்க. நான் வந்து இது கூட போட்டுட்டேன் கொஞ்சம் முழு சோம்பு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் வச்சு இது வந்து நல்லா மொறுன்னு வரணும். உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் இது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம வடை எப்படி பொரிச்சா கொஞ்சம் மொறுன்னு வரும், அந்த இதுக்கு வரணும். இப்போ நான் இதை வந்து முடிஞ்சு வச்சுருக்கேன். இது ஏன்னா நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு கடலப்பருப்பு போட்டோன்னா கடலப்பருப்பு நல்லா பொரியாது. அதனால் நான் கடலப்பருப்பு தனியாகவே பொரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், உங்களுக்கு வெங்காயம் போடணும், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதே அடுப்பில் வந்து அறுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தரங்காய் கொட்டிக்கிறோம். இதுன்னு கலரை விட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தையும் கொட்டிக்கணும். உப்பு ரெடி. இது வந்து புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, வாரத்துக்கு ஒரு 3 நாள் சேர்த்துக்கிட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் உப்பு. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்.